ஆப்ரேட்டர்ஸ்ன்ட்டு வச்சுக்கலாம். புரியுதா? இந்த நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா அதாவது தட் டேக் 2 ஆப்பரன்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் அ கால்குலேஷன்ஸ் ஆன் தெம். தே ஆர் யூஸ்ட் ஃபார் சிம்பிள் அர்த்தமெட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். நிறைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸை வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக எக்ஸாம்பிள் வாங்க. ஆஸ் யூஷுவல் பார்க்குறது அர்த்தமெட்டிக்கு சரியா. ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் ஸ்லாஷ்னா டிவிஷன் மாடுலஸ் வந்து என்னது இட் வில் டேக்ஸ் தி ஆன்சர் இஸ் வாட் ரிமைண்டர். அடுத்தது எக்ஸ்பனன்ட்னா என்னது டபுள் ஸ்டார். ஞாபகம் இருக்கா? நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல சொன்னேன். டபுள் ஸ்டாருங்கிறது வந்திருந்தது. இட் இஸ் நத்திங் பட் அ பவர். ஓகேவா? ஸோ தென் நெக்ஸ்ட் என்னது டபுள் ஸ்லாஷுங்கிறது நார்மல் ஃப்ளோர் டிவிஷன். ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பின்னா என்னது 100 + 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 110. தென் நெக்ஸ்ட் ஏ மைனஸ் 10 90. ஏ ஸ்டார்னா 1000 டிவைட் பண்ணி ஆன்சர் வந்து எப்போவுமே எதை எடுத்துக்கும் இன்டீஜர் பார்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கும். அந்த சப்போஸ் இஃப் யூ கெட் தி டெசிமல் பார்ட் மீன்ஸ் அந்த டெசிமல் எல்லாம் ரவுண்ட் பண்ணாது மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி. சிம்பிளி இட் வில் omit that decimal part and what that answer will be taken as a integer part. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள். ஏ மாடுலஸ் 30 it will returns the remainder 10. தென் இதெல்லாம் கம்ப்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பொறுமையாக கம்ப்யூட் பண்ணுங்கள். ஈஸியான கால்குலேஷன் தான். இதை வந்து நான் டிவைட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஏ டபுள் ஸ்டார் ஸ்கொயர் 2னா என்னது ஏவோட வேல்யூ என்னது 100. 100 பவர் 2 10,000. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். நார்மல் அந்த ஃப்ளார் டிவிஷனோட ஒர்க் என்ன அப்படின்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ நார்மல் இன்டீஜர் டிவிஷன். நார்மல் இன்டீஜர் டிவிஷனில் எதை ஆன்சராக எடுத்துக்குமோ அதை தான் அது கொடுக்கும். ஸோ என்னது 100 3 டைம்ஸ் என்னது 3 × 30 90. ஓகேவா? தேர்ஃபோர் மறுபடியும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ டெசிமல் பார்ட்டை விட்டுட்டு இட் வில் டேக்ஸ் ஒன்லி வாட் இன்டீஜர் பார்ட்ஸ். that's why what is our answer what answer we get means 3ங்கிற நம்ம ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்கிறாங்க. புரியுதா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள். அதை அப்படியே ப்ரோக்ராமேட்டிக்காக என்டர் பண்ணியிருக்காங்க. சரியா? கீழே இருக்கா a = 10 b = 100 10 the sum a plus b. அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. அந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இதெல்லாம் ஈஸியானது தான். ஈக்குவேஷன்ஸாக கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஆகும் ரிட்டன் ஆகும். அதை தான் அந்த லாஸ்ட் 2 லைனில் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் contain a set of such operators that can be used within equations to perform different types of sequential calculation. சீக்வன்ஸாக ஒரு கால்குலேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா we can return that as an ஈக்குவேஷனாகவே நம்ம கொடுத்துக்கலாம் ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. சரியா? இந்த நெக்ஸ்ட் பாருங்கள். ரிலேஷனல் ஆர் கம்பேரேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஏ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வாட் ஆப்ரேட்டர் கம்பேரேட்டிவ். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அதாவது 2 ஆப்ரண்ட்டுக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை செக் பண்ணுறது தான் இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டனுடைய ஒர்க். இஃப் த ரிலேஷன் இஸ் ட்ரூ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ட்ரூனா ட்ரூங்கிற ஆன்சரை காட்டும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸுன்னு காட்டும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈக்குவல் கிரேட்டர் தென் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏயோட வேல்யூ என்னது 100 ஈக்குவல் டு பியான்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 100 ஈக்குவல் டு 35 ஃபால்ஸு. அடுத்தது ஏ கிரேட்டர் தென் பி ட்ரூ. சரியா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி அப்படியே கீழே ப்ரோக்ராமாக எப்படி என்டர் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் இன் ஃபங்க்ஷன் ஏன்னா நம்ம டிஜிட்ஸை இன்புட்டாக வாங்குகிறோம். ஸோ தட்ஸ் வை within that in function we are getting the input. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இதை மறந்துடாதீங்க, ஏன்னா சொல்லலாம்னு நினைப்பீங்க, அதுக்காக சொன்னேன். தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இன் பைத்தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கிவன் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். பிட் வைஸ் லாஜிக்கல் எல்லாம் ஞாபகம் இருக்கா? பிட் வைஸ் ஷிஃப்ட்டு. ஸோ கவனிங்க, இங்கே 3 தான் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆர் நாட். ஓகேவா? ஸோ கவனிங்க. அஷ்யூம் a = 97 b = 35. a greater than b ஆர் a = b ஆன்னு கேட்குறாங்க. a greater than b னா என்னது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a greater than b ஆர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன், மற்றது நீங்களே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். a = b. ஸோ வாட் இஸ் த வேல்யூ கிவன் ஃபார் a? ஃபார் a we are substituting 97 greater than, what is the value for b? So 35 or a ஓட வேல்யூ என்னது 97 then equal to, what is the value for b? 35. if 97 greater than 35 condition என்னது true. 97 வந்து 35 விட பெருசு தான். சரியா? ட்ரூனா நம்ம 1ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சும்மா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிங்க,
இல்லை டீன்னு கூட எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. டி மீன்ஸ் ட்ரூ. அடுத்தது 97 ஈக்குவல் டு 35 பார்க்குறோம். சரியா? நோ. ஓகேவா? ஸோ therefore it is called 0. 0 means என்னது? It represent false. ஓகேவா? then next or. orல உங்களுக்கு தெரியும், if ரெண்டு இன்புட் தேவை ஆருக்கு, ஒன்று ட்ரூவாக இருந்தாலே என்ன ஆகிடும்? ட்ரூ ஆகிடும். ஸோ therefore என்னது? ஒன்று ட்ரூவாக இருக்குது, ஒன்று ஃபால்ஸாக இருக்குது. ஒன்று ட்ரூவாக இருந்தாலே ட்ரூ. what is the final answer? so therefore final answer is 1. it represents true. வந்திருக்கா? உங்கள் ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. சரியா? இதே மாதிரி நீங்கள் மற்றது கம்ப்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்த பாருங்கள், அது அப்படியே கோடாக இங்கே பிரிண்ட் ஆகி கோடிங்கில் வழியாக நமக்கு கோடிங்காக இதை கொடுத்து பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இன் பைத்தான் விச் இஸ் அ சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் டு அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள் ஈக்குவல் டு. ஓகேவா? அதில் C++லேயே அதே தான், இங்கேயும் அதே தான். let a is equal to 5 and b equal to 10 assigns the value 5 to a then 10 to b. ஓகேவா? a equal to 5 b equal to 10 னா 5ங்கிறது a க்கு அசைன் பண்ணிக்கும், 10ங்கிறது b க்கு அசைன் பண்ணிக்கும். ஓகேவா? can also be used as multiple assignment-ஆக கூட கொடுத்துக்கலாங்கிறாங்க. சரியா? then next there are various compound operators in python. plus is equal to, minus is equal to, star is equal to, shorthand assignment operatorsங்கிறோம். குறுக்கு வழியில் எப்படி அசைன் பண்ணுறது? ஓகேவா? இப்போ ஒன்றும் கிடையாது, x is equal to 10ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? then next b is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க? கம்ப்யூட்டர். plus is equal to added and assign back the result to the left operator. ஓகேவா? ஸோ அப்போ x is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க? 30. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா x plus is equal to 20ன்னு கொடுத்துருக்கோம். தட் அதை எப்படி மாற்றுவீங்க? x is equal to x plus 20. ஓகேவா? x is equal to என்னது? x plus 20. ஸோ x is equal to x plus 20க்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? எக்ஸோட ஸ்டார்டிங் வேல்யூ என்னன்னு கொடுத்தோம்? 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 10 + 20 வாட் இஸ் த ஆன்சர்? 30. சரியா? இப்போ என்ன இருக்கும்? 13 இருக்கும். அடுத்தது பாருங்கள், அதே மாதிரி தான் x is equal to x minus is equal to 5ங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க? மாற்றுவீங்க. ஞாபகம் இருக்கா? x minus is equal to 5 அப்படின்னா how can you change this? x is equal to x minus 5. ஸோ லாஸ்ட்டாக எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு வந்தது? ப்ரோக்ராம் வச்சு பாருங்கள், பின்னாடி உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? லாஸ்ட்டாக எக்ஸோட வேல்யூ என்னென்னு ஸ்டோர் ஆயிருக்கு? எக்ஸோட வேல்யூ என்னது? 13 இருந்தது ப்ளஸ் பண்ணுறப்ப. ஸோ 30 minus 5 what is the answer? now what is the answer for x? 25. அதே மாதிரி தான் அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க? x star is equal to 5. அப்போ x is equal to x star 5. அப்போ என்ன பண்ணுங்க? 25 into 5. so therefore we are getting 125. அடுத்தது என்ன பண்ணுங்க? x divided equal to 2 இருக்கா? அப்போ 125 divided by 2 x 62.5. டபுள் ஸ்லாஷ் இருந்தால் தான் ஃப்ளோர் டிவிஷன், இன்டீஜர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கும். சிங்கிள் ஸ்லாஷ் இருந்தது அப்படின்னா பைத்தானில் இட் வில் டேக்ஸ் போத் தி டெசிமல் பார்ட்டையும் நமக்கு அப்படியே 0.333 போயிட்டு இருந்ததுன்னா இட் வில் டிக்ளேர் தட் அஸ் 0.3ன்னு வச்சு முடிச்சுக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு மாடுலஸ் அதே மாதிரி 62.5. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா இப்போ மாடுலஸ் வந்து எதில் நமக்கு என்ன வரும்? மாடுலஸ் 3 அப்படிங்கிறப்ப இட் வில் டேக்ஸ் தி ஆன்சர் அஸ் ரிமைண்டர். ஓகேவா? 2.5ங்கிறது உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸ் டபுள் ஸ்டார் 2 அப்படின்னா என்னது? 2.5 பவர் 2 இருக்குமா? ஸோ நமக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதா? அப்போ ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் தி 6.25. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நார்மல் இதுதான் 6.25 டிவைட் பை ஃப்ளோர் டிவிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் அஸ் 2. ஓகேவா? 6 மட்டும் எடுத்துக்கிங்க, பாயிண்டில் இருக்கிறது விட்டுருவீங்க ஃப்ளோர் டிவிஷனுக்கு. ஓகேவா? பிகாஸ் இட் இஸ் அ இன்டீஜர் டிவிஷன். ஃப்ளோர் டிவிஷனுங்கிறது என்னது? இன்டீஜர் டிவிஷன். இட் வில் டேக்ஸ் தட் இன்டீஜர் பார்ட் அண்ட் டிவைடட் பை தட் numerator and it will display the result as a integer part. ஓகேவா? then next பாருங்க, conditional operator ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். condition operator is otherwise known as what operator? ternary operator. it requires how many operands? 3 operands அதுக்கு தேவை. எவ்வளோ operands அதுக்கு வேணும்? 3 operands வேணும். ஓகேவா? ternary operator is also known as conditional operator. they evaluates the something based on the condition being true or false. ஓகேவா? கண்டிஷனை பொறுத்து தான் அது எவாலுவேட்டே பண்ணும். it simply allows testing a condition in the single line, replacing the multi-line if else, making the code compact. ஓகேவா? இப்போ nested if எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும். நெஸ்டட் இஃப்னாவே இஃப் எல்ஸ் லேடர் இருக்குது, இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸ்குள்ளே எல்ஸு. ஓகேவா? இஃப் எல்ஸ்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம C++லேயே நிறையா பார்த்தோம். சரியா? இஃபெல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட்டு. ஸோ அது வழியாக கொடுக்கறதுக்கு பதிலாக பை யூஸிங் த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வி கேன் ஈஸிலி கம்பைன் தி மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? மல்டிபிள் கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணிக்கலாம். அதுதான் சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேரியபிள் நேம் ஆன் ட்ரூ இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா
அதனுடைய ட்ரூ பார்ட்டில் இருக்கிற ரிசல்ட்டை காட்டும். இல்லை அப்படின்னா இட் வில் செக்ஸ் தி ஃபால்ஸ் பார்ட். அப்போ ஃபால்ஸில் என்ன இருக்கோ அந்த ஃபால்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கவனிங்க, மின்னோட வேல்யூ என்னன்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க, 15 வச்சுக்கோங்க. இஃப் 49 லெஸ் தென் 50, 49 வந்து 50 விட லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா 50ங்கிறது டிஸ்பிளே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எதை டிஸ்பிளே பண்ணுங்கள், 70ங்கிறத டிஸ்பிளே பண்ணுங்கள். இஃப் 49 இஸ் கிரேட்டர் தென் 50, 49 50யை விட பெருசா கிடையாது, சரியா, சின்னது. அப்போ எதை டிஸ்பிளே பண்ணும், எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். எல்ஸில் இருக்கிறது என்னது, 70. ஓகேவா, 70 இஸ் கிரேட்டர் தென் 50. ஸோ அது வந்தால் வேணால் நமக்கு ட்ரூ ஆகுது. அப்போ எல்ஸில் என்ன இருக்கோ அந்த எல்ஸை டிஸ்பிளே பண்ணும். ஸோ ப்ரோக்ராம் டு டெமான்ஸ்ட்ரேட் த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஈஸியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை யூஸ் பண்ணி வேணால் சொல்கிறேன், ஏன்னா மேலே இருக்குது. ஸோ கவனிங்க, A, B ஸோ 20. தென் நெக்ஸ்ட்டு min is equal to, that is நம்ம சின்டாக்ஸ் படி எழுதியிருக்காங்க, வேரியபிள் நேம் கண்டிப்பாக கொடுத்துருப்போம், அப்போ தான் ஸ்டோர் ஆகும், சரியா. min is equal to A if A less than B else B கொடுத்துட்டாங்க, else கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லிசன். ஸோ பிரிண்ட் மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் மின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது தேவையில்லை, அது ஃப்ரண்ட்டில் இருக்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க, என்றைக்குமே ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 30 இஃப் ஆன்சர் என்னது 30 லெஸ் தென் 20 எல்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. பியோட வேல்யூ என்னது 20, சரியா. ஸோ கவனிங்க, மின்னில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம் ஃபைனலாக, சரியா. 30 less than 20 and பார்க்கலாம். கண்டிஷன் என்னது, false. condition here meant as false. So else என்னது 20. So what is the value stored under min pa? அப்போ மின்னல் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும், 20ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். what is the value stored under min 20. ஓகேவா. ஸோ இதே வந்து நம்ம STDF இதுலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா it will be very very compact to that code will be very very complex to solve this problem. Okay, so therefore we are using the conditional operator for this concept. Okay va. அடுத்து பாருங்க, டீலிமிட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த டாபிக்கோட முடிச்சுக்கலாம். லிட்ரல்ஸ் நெக்ஸ்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா லிட்ரல்ஸ் வந்து உங்களுக்கு கம்பைண்டாக 3 லிட்ரல்ஸ் வரும், அது தனியாக சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்லா கவனிங்க. ஸோ டீலிமிட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் பைத்தான் யூசஸ் த சிம்பிள்ஸ் அண்ட் சிம்பிள் காம்பினேஷன்ஸ் ஆஸ் டீலிமிட்டர் இன் எக்ஸ்பிரஷன்ஸ், லிஸ்ட், டிக்ஷனரிஸ் அண்ட் ஸ்ட்ரிங். ஓகேவா. அதாவது டீலிமிட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது. Symbols or combination of symbols are called as delimiters. Following are the delimiters. என்னென்ன அப்படின்னா parenthesis, square bracket, curly braces, these are your delimiters அப்படிங்கிறாங்க, சரியா. டீலிமிட்டர்ஸ்னால் அதை பார்த்தோன்னே it will have some functions. ஓகேவா. அந்த ஃபங்க்ஷன்ஸை தான் அது செய்யும், எதையுமே அது என்ன பண்ணாது, பிரிண்ட் பண்ணாது, எதுவும் பண்ணாது. ஸோ தட் இஸ் அ ஒர்க் ஆஃப் டீலிமிட்டர்ஸ். ஓகேவா. இன்னைக்கு கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. நெக்ஸ்ட் கான்செப்டில் லிஸ்ட்டு, லிட்ரல்ஸு, எஸ்கேப் சீக்வன்ஸு, பைத்தானில் இருக்கிற டேட்டா டைப்ஸு. டேட்டா டைப்ஸ் தேவையில்லை, இருந்தாலும் நியூமரிக் ஸ்ட்ரிங்கு அந்த பூலியன் அதை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்குறதா பைத்தான் டேட்டா டைப்ஸ். வி வில் see that in our next class. Thank you students.